வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. PG-TRB 2025ல் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கெமிஸ்ட்ரியோட ஆன்சர் கீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 12/10/2025 அன்னைக்கு நடந்த எக்ஸாமோடது. ஸோ இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் யூனிட் 1ல் 26 கொஸ்டின்ஸு, யூனிட் 2ல் 6 கொஸ்டின்ஸு, யூனிட் 3ல் 5 கொஸ்டின், யூனிட் 4ல் 9 கொஸ்டின், யூனிட் 5ல் 12 கொஸ்டின்ஸ், யூனிட் 6ல் 14 கொஸ்டின்ஸ், யூனிட் 7ல் 15 கொஸ்டின்ஸ், யூனிட் 8ல் 11 கொஸ்டின்ஸ், யூனிட் 9ல் 8 கொஸ்டின், யூனிட் 10ல் 4 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 110 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த 110 கொஸ்டினில் மெஜாரிட்டியாக, அதாவது 98 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, ஒரு யூனிட்டுக்கும் ஒரு மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியல்லேருந்து என்ன பட்டிருக்காங்கன்னா டேரெக்டாகவே கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ரொம்ப ஹாப்பியாகவே நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சொல்லிக்கலாம். ரொம்ப ப்ரௌடாகவும் நம்ம இதை சொல்லிக்கலாம். ஏன்னா நம்மளோட மெட்டீரியல்ஸ் அந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்கு. ஸோ மெஜாரிட்டியான டாபிக்ஸை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் நம்மளோட அவுட்கம்மு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஷின்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ த அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் லித்தியம் இஸ். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி லித்தியம்க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா நம்மளோட யூனிட் 1ல் மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 9ல் இருக்குது. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டி, அதாவது 519 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு தெரியும். அதாவது அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுது, எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எம் சாலிட் ஸ்டேட்டாக இருக்கும், அது கேஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த கேஸில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அயனைசேஷன் எனர்ஜியை பார்க்குறோம். ஏன்னா அதுதான் M+ அண்ட் எலக்ட்ரான் மைனஸ் அப்படின்னு பிரியுது. ஸோ இந்த பேசிக் கான்செப்டை நம்ம யூனிட் 1ல் தான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியமோட ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது தேவைப்படுறது. அதே மாதிரி அதை அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் லித்தியம் அப்ராக்சிமேட்லி என்னென்னா 520 கிலோஜூல் இன்வர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் க்ளோசஸ்ட் ஆப்ஷன் இது தான், அதனால் நம்ம டிஏ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ பேஸ்ட் ஆன் த ஹார்ட் சாஃப்ட் ஆசிட் கான்செப்ட் விச் ஒன் இஸ் ஹார்ட் டைப். ஸோ இதுலேயும் நம்மளோட யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 94ல் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் சாஃப்ட் ஆசிட் பேஸ் தியரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறப்போ இந்த அவுட் ஆஃப் 4ல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேட் ஆசிட்ஸுக்கு டிப்பிக்கலாகவே எப்படி இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் ரொம்ப ஹையாக இருக்கும், ஈஸியாக போலரைஸ் ஆகாது. அண்ட் ஹார்ட் பேஸ் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கும் அண்ட் அது ஈஸியாக போலரைஸ் ஆகாது. ஸோ F- அப்படிங்கிறதுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள், இதுக்கு Mg2+ங்கிறது எக்ஸாம்பிள். சாஃப்ட் ஆசிட்ஸ்ன்னு சொல்லும் போது லோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஈஸியாக போலரைஸ் ஆகும். Hg2+, Ag+ எல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ சாஃப்ட் பேஸில் லோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கும், ஈஸியாக போலரைஸ் ஆகும். I-S2- இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ஹார்ட் டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால இதுக்கு ஆன்சர் என்னென்னா BeF2 அப்படிங்கிறது. ஸோ இதில் நமக்கு ஹார்ட் ஆசிட் பேஸ் கான்செப்டை தான் நமக்கு என்ன பண்ணியிருப்போம்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் த்ரூ அவுட் த பேஜில். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதை என்னென்னா ஆசிட்ஸ், ஹார்ட் ஆசிட்ஸ், சாஃப்ட் ஆசிட்ஸ், ஹார்ட் பேஸ், சாஃப்ட் பேஸ். இப்போ ஹார்டுங்கும் போது இது ரெண்டும் நமக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு, இன் ஆக்சிஹீமோக்ளோபின் த Fe2 இஸ் இன். ஸோ இந்த ஆக்சிஹீமோக்ளோபினில் FeSN எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஆக்சிஹீமோக்ளோபின் அப்படிங்கிற கான்செப்டும் நம்மளோட யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 131ல் இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fe2 அப்படிங்கிற அயான் கோஆர்டினேட் ஆகிருக்கு எது கூடனா 4 கூட, 4 அப்படிங்கிற ரிங்கில் அண்ட் ஆக்சிஜன் மாலிகுலில். ஸோ இந்த ஆக்சிஜன் மாலிகுல் ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டாக என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்ட் பண்ணுது. ஸோ இது என்ன கொடுக்குது, என்ன காஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டி எலக்ட்ரான்ஸ் F2ல் இருக்கிற டி எலக்ட்ரான்ஸ் பேரப் ஆகுது. ஸோ இதோட ரிசல்ட் என்னென்னா லோ ஸ்பின் ஸ்டேட்டில் இருக்கும் வித் நோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இல்லாமல். அதே மாதிரி மேக்கிங் த காம்ப்ளெக்ஸ் டயாமேக்னெட். அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த காம்ப்ளெக்ஸை அது டயாமேக்னெட்டிக்காக மாற்றுது.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்போ இங்கே நமக்கு ஆன்சர் என்னென்னா லோ ஸ்பின் ஸ்டேட் அண்ட் டயாமேக்னெட்டிக்ங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு, in the migratory insertion step of the hydrogenation mechanism with Wilkinson catalyst, what is inserted into the RH bond? ஸோ இப்போ இந்த மைக்ரேட்டரி இன்சர்ஷன் ஸ்டெப்பில் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னென்னா யூனிட் 7ல் பேஜ் நம்பர் 61 இருக்குது இது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு பேஜ் நம்பர் 61 இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு மைக்ரேட்ரி ஸ்டெப் அப்படிங்கிறது ஒரு ஹைட்ரோஜனேஷன் மெக்கானிசம். ஸோ அந்த ஹைட்ரோஜனேஷன் மெக்கானிசம் வந்து எது கூட ரியாக்ட் ஆகுதுன்னா வில்கின்சன் கேட்டலிஸ்ட் கூட தான் ரியாக்ட் ஆகுது. அப்போ ஒரு அல்கீன் இன்சர்ஷன் வந்து RH பாண்டில் வந்து இருக்குது. ஸோ அந்த நியூ RH பாண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் பண்ணுது அண்ட் CH பாண்டுங்கிறதும் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதில் ரோடியம் சென்டர் அப்படிங்கிறது வந்து 16 எலக்ட்ரான்லேருந்து 18 எலக்ட்ரானுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அல்கீன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் அவுட் A and B in the following reaction. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அல்கீன் இருக்குது, இன்னொரு போரான் சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ இதில் H2O2 கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன மாலிகுல் கிடைக்கும் அண்டு ஒரு குளோரின் சப்ஸ்டியூட்டடில் இருக்கும் போது என்ன மாலிகுல் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது நமக்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன இருக்குன்னா ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஹைட்ரோபோரேஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டெர்மினலில் அல்கைனாக இருக்குது அண்ட் ப்ரொப்பைனாக இருக்குது வித் எது கூடனா போரேன் கூட. ஸோ இதில் வந்து நமக்கு நடக்கிற ரியாக்ஷன் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கிடைக்கும். அப்போ ஏ வந்து ஒரு ஆல்கஹால் எங்கே இருக்குது 4th ஆப்ஷனில். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது என்னது ஆசிட். ஸோ டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு, Gibbs-Duhem ஈக்குவேஷன் shows that. ஸோ இதில் இந்த Gibbs-Duhem ஈக்குவேஷனை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். இதுதான் Gibbs-Duhem ஈக்குவேஷன். ஸோ இது வந்து கான்ஸ்டண்ட்டாக எதை வச்சுக்குதுன்னா டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து கெமிக்கல் பொட்டன்ஷியலில் எல்லா காம்போனன்ட்டுக்குமே மிக்சராக இருக்கும், எதுவுமே இண்டிபெண்ட்டாக இருக்காது. ஸோ இங்கே ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஆஃப் ஒன் காம்போனன்ட் மிக்சர் cannot change independently of the chemical potential to other compounds அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு, pick out the products of X and Y in the following reactions. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது நமக்கு Diels-Alder ரியாக்ஷனும் ஒரு பிரிட்ஜ் ரிடக்ஷனும் நடக்குது. ஸோ இந்த Diels-Alder ரியாக்ஷன் பிரிட்ஜ் ரிடக்ஷன் வந்து எப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த Diels-Alder ரியாக்ஷன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சைக்ளோஹெக்சாடையின் அப்படிங்கிறதும் அண்ட் ஒரு டையினோஃபைல் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ அது வந்து H2C டபுள் பாண்ட் CH SO2C6H5 அப்படிங்கிறது. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து என்னென்னா 4+2 ஆக்சிடேஷன் அடிஷன் தான். ஸோ இது ஒரு 6 மெம்பர் ரிங்கு. இதுதான் நமக்கு எக்ஸாக இருக்க போகுது, இங்கே இருக்க எக்ஸாக இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி ஒய்க்கு பார்த்தோன்னா சோடியம் மெர்க்குரி. ஸோ இது வந்து என்ன சோடியம் அமால்கம்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இது டபுள் பாண்டை வந்து என்ன பண்ணினா ரெடியூஸ் பண்ணிடும் அண்ட் சல்ஃபோனைல் குரூப்பை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா ஒயில் வந்து ஒரு சேச்சுரேட்டட் பைசைக்ளிக் காம்பவுண்ட் வந்து கிடைக்கிது. ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு, what is the purpose of performing a blank determination in analytical experiment? ஸோ இந்த கொஷின் வந்து பேஜ் நம்பர் 44ல் யூனிட் 8ல் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எரர் வந்து எப்படி மினிமைஸ் பண்ணுறதுன்றது. ஸோ இப்போ ஒரு ரியேஜென்ட் ஒரு சால்வெண்ட் இருக்குது ஒரு அனலைசிஸில். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு சிக்னல் வந்து இன்டர்ஃபியர் ஆகுது ரியேஜென்ட் சால்வெண்ட்டில். இப்போ பேக்ரவுண்ட் சிக்னல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து பேக்ரவுண்டில் ஒரு சிக்னல் வரும். ஸோ அந்த சிக்னல் வந்து ஒரிஜினல் அந்த சிக்னல் ஆக்சுவல் சாம்பிள்லேருந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் எரர் வருது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்ட் ஃபார் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் ரியேஜென்ட்ஸ் அண்ட் சால்வெண்ட்ஸ். which one of the following statement is true? ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியலில் வந்து
யூனிட் 3ல பேஜ் நம்பர் 146ல் இருக்குது. ஸோ இது எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா பார்ன் ஓப்பன் இயர் அப்ராக்சிமேஷன் ரிலேட்டடாக தான் இருக்குது இந்த கொஸ்டின். ஸோ இதில் வந்து நமக்கு இந்த எலக்ட்ரானிக் வைப்ரேஷன் ரொட்டேஷன் அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ இதில் வந்து டோட்டல் எனர்ஜி ஒரு மாலிகுலுக்கு எவ்வளோ இருக்குது நம்ம எலக்ட்ரானிக் வைப்ரேஷன் ரொட்டேஷனில் ஆட் பண்ணும்போது, அண்ட் அதோட மேக்னிட்யூட் எப்படி இருக்குது இந்த எனர்ஜிஸ்க்கு அப்படிங்கிறது. ஸோ அதோட அப்ராக்சிமேட் இது பார்த்தோன்னா நமக்கு எலக்ட்ரிக் greater than vibration greater than rotation அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அது வந்து எலக்ட்ரிக் ரேஷியோ வைப்ரேஷன் ரேஷியோ இன்ஸ்டு ரொட்டேஷன். ஸோ 1:10⁻³ 10⁻⁶ அப்படிங்கிறது. ஸோ சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு which one of the following is less basic? ஸோ இதில் வந்து எது லெஸ் பேசிக் அப்படின்னு பார்த்தோன்னா BeO அப்படிங்கிறது தான். ஸோ இதோட பேசிக் ப்ராப்பர்ட்டி என்னென்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து ரொம்ப லோவாக இருக்கும் எனர்ஜியை லாஸ் பண்ணணும் அப்படின்னா. அப்போ ஒரு எலமெண்ட்டுக்குமே வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து அது அல்கலின் எர்த் மெட்டலாக இருந்துச்சு அப்படின்னா கோ டவுன் வந்து என்னாகும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த பேசிக் கேரக்டரு. ஸோ அப்போ பெர்லியம் கால்சியம் பேரியம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகும்போது பீரியாடிக் டேபிளில் வந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு பீரியாடிக் டேபிளில் பெசிசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் டவுன் த குரூப் வந்து என்ன பண்ணுது அப்படி டாப் டு பாட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ BeO அப்படின்னு சொல்கிறது வந்து என்னவாக தான் இருக்குன்னா லீஸ்ட் பேசிக்காக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? ஸோ இதில் நம்ம யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 110ல் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது அசுலின் அப்படிங்கிறதும் நாப்தலின் அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா ரெண்டுமே ஒரு அரோமேட்டிக்கு. ஸோ இந்த அசுலின் அப்படிங்கிறது வந்து நான் அல்டர்னேட், அதை வந்து அல்டர்னேட் பண்ண முடியாத ஒரு ஹைட்ரோகார்பன். அண்ட் நாப்தலின் அப்படிங்கிறது ஒரு அல்டர்னேட் ஹைட்ரோகார்பன். ஸோ இதில் அரோமேட்டிசிட்டி போத் அசுலினும் சரி நாப்தலினும் சரி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான். ஏன்னா அது வந்து எப்படி இருக்கும்னா சைக்ளிக்காக இருக்கும், பிளேனாராக இருக்கும், அண்ட் கண்டினியூஸ் சிஸ்டம் இருக்கும் பை எலக்ட்ரான்ஸ் ஹக்குல் ரூல் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வாஸ்காஸ் காம்ப்ளெக்ஸு. ஸோ இந்த வாஸ்காஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு இரிடியம் காம்ப்ளெக்ஸு. ஸோ ட்ரான்ஸ் இரிடியம் குளோரின் கார்பனைல் PCCH5 அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் வந்து என்னென்னா வாஸ்காஸ் காம்ப்ளெக்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸு. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒரு ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து B. ஸோ கன்சிடர் த ஃபாலோவிங் ரியாக்ஷன் அண்ட் ஃபைண்ட் அவுட் A and B. ஸோ இது வந்து நம்ம மெட்டீரியலில் யூனிட் 7ல் பேஜ் நம்பர் 30ல் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ஸ் வந்து ஒரு நியூக்ளியோஃபைல்ஸாக ரியாக்ட் ஆகிறதோட இது கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஃபர்தர் வந்து ரியாக்ஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாலிகுல் CH3 இருக்கு இல்லையா, இது கூட நமக்கு NaOH ரியாக்ட் பண்ணும்போது கிடைக்கிறது என்னது CH3CH. ஸோ அந்த CH த்ரைஸ் அப்படிங்கிறதோட அட்டாச்மெண்ட் CH3ஓட அட்டாச்மெண்ட். ஸோ ஒரு சோடியம் சால்ட் அல்காக்சைடாக தான் நமக்கு கிடைக்கும் Na அட்டாச் ஆகும்போது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அண்ட் B வந்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆகும்போது MgBr அப்படிங்கிறது கூட அட்டாச் ஆகும். ஸோ MgBr அப்படிங்கிறது RMgBr தான், CH3MgBr அட்டாச் ஆகி OMgBrன்னு நமக்கு சேஞ்ச் கிடைக்கும். ஸோ அட்லாஸ்ட் Bங்கிறது என்ன அப்படின்னா ஒரு CH3 ட்வைஸ் அப்படிங்கிறதும் ஏங்கிறது ஒரு CH3CHONA + CH த்ரைஸ். ஸோ ஆக்சுவலி என்னென்னா D அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங் யூஸிங் என்னென்னா மேக்ஸ்வெல் ரிலேஷன். ஸோ இதில் மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 168ல் என்ன பண்ணியிருக்கோன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நமக்கு வந்து இப்போது ஒரு கேரக்டருக்குமே வந்து என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு இங்கே வந்து ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி G அண்டு என்தால்பி H, இன்டர்னல் எனர்ஜி U, ஹெல்மட்ஸ் ஃப்ரீ ஈக்குவேஷன் A அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு நோன் ஃபேக்டர் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் T அண்ட் V அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெல்மட்ஸ் ஃப்ரீ எனர்ஜியாக இருக்குது மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ டெல்டா S / ∂V ஹோல் T ஈக்குவல் டு ∂P / ∂T ஹோல் Vன்னு இருக்குது. ஸோ இதோட ஓவரால் ரிலேஷனோட அவுட்கம் தான் என்னென்னா நமக்கு ஆன்சர் A அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து நமக்கு ஆப்ஷன் A அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ த கைரல் alkoxide ஆஃப் 8 group elements can be made by using.
என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இங்கே வந்து கைரல் ஆல்காக்சைட்ஸ் வந்து என்ன சிந்தசிஸ் பண்ணால் சோடியம் ஹைட்ராக்சைட்ஸ் தான் சிந்தசிஸ் பண்ணுது. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் வந்து நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஐசோமரும் அதுக்கப்புறம் கன்ஃபார்மரும் தான். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எவ்வளோ காஜ் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது இருக்குது. ஸோ இது நம்மளோட சில மெட்டீரியலில் யூனிட் 6 பேஜ் நம்பர் 58 இதோட டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இந்த ஐசோமர் வந்து ஒரு மெத்தில் குரூப்பில் இருக்குது. ஸோ அந்த மெத்தில் குரூப் வந்து ஆக்சியல் பொசிஷனில் இருக்குது. இன்னொன்று வந்து என்ன பொசிஷனில் இருக்குன்னா ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருக்குது. இந்த கன்ஃபார்மர்ஸ் வந்து 2 மெத்தில் ஹைட்ரஜன் வச்சுருக்கு. ஸோ எப்படின்னா காஜ் இன்ட்ராக்ஷனில். ஸோ இதில் ஒரு மெத்தில் காஜ் இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஃபாலோவிங் மைக்ரோஸ்கோப்ஸ் இஸ் அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம் ஆப்ரேட்ஸ் இன் ரிஃப்ளெக்ஷன் மோட் அண்ட் டெம் ஆப்ரேட்ஸ் இன் டிரான்ஸ்மிஷன் மோடுங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட டிஸ்கஷன் வந்து நம்மளோட மெட்டீரியலில் யூனிட் 10 பேஜ் நம்பர் 277 இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு டெம்மு மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட கண்டினியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎஃப்எம் ஸ்டெம் எம்எஃப்எம் எல்லாமே டெம் எல்லாமே வந்து என்னென்னா நம்ம மெட்டீரியலில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கரெக்ட் ஆர்டர் ஆஃப் நியூக்ளியோஃபிலிசிட்டி டுவார்ட்ஸ் SN2 ரியாக்ஷன் அப்படின்னு. ஸோ இதில் வந்து நம்மளோட மெட்டீரியலில் யூனிட் 7 பேஜ் நம்பர் 156 வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் பற்றின ஒரு கண்டென்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நியூக்ளியோஃபிலிக் ஆட்டம் வந்து டவுன் த குரூப் வந்து என்ன பண்ணுன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சைஸ் வந்து என்ன ஆயிடுதுன்னா லார்ஜ் ஆயிடுது ஒரு ஆட்டமும். ஸோ அது அதிகமாக போலரைஸ் ஆகுது. எலக்ட்ரான் க்ளவுடை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுது. ஸோ இதில் வந்து செலீனியம் வந்து பெட்டர் நியூக்ளியோஃபைலாக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போது சல்ஃபரை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் சல்ஃபர் பெட்டராக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போதுனா ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ செலீனியம், சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிறது தான் என்னதுன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் த ஆக்சிடேட்டிவ் அடிஷன் டைப் ஆஃப் ரியாக்ஷன் இன்வால்வ்ஸு. ஸோ இதில் நமக்கு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் கார்பன் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் அடிஷன் அப்படிங்கிறது நம்மளோட மெட்டீரியல் யூனிட் 7 பேஜ் நம்பர் 53 வந்து இருக்குது. ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் அடிஷன் அப்படிங்கிறது என்னென்னா மெட்டல்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு அண்ட் அது வந்து என்ன அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் நம்பரு ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு கீ ஸ்டெப் தான் கேட்டலிட்டிக் சைக்கிளுக்கு. ஸோ த லா ஒன்லி த லைட் that is observed by the substance is effective in producing a photochemical change is. ஸோ இது வந்து என்னென்னா ஆன்சர் பி க்ரௌட்டஸ் ட்ரேப்பர்ஸ் லா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம இது ஃபோட்டோகெமிக்கல் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி தான் வருது. ஸோ இதில் வந்து லைட்டை வந்து என்ன பண்ணுதுன்னா அப்சர்வ் பண்ணிடுது. லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபோட்டோகெமிக்கல் சேஞ்சாக திரும்ப கொடுக்குது. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா தப்பு அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிவ்ஸ் பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட். ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து சி. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா காட்டன் எஃபெக்ட் வந்து என்ன பண்ணுன்னா கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச் பண்ணும். ஸோ கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச் எதுலன்னா ஆப்டிக்கல் ரொட்டேட்டரி டிஸ்பர்ஷன்லையும் சர்க்குலர் டைகாரிசம்லையும் பண்ணும் அதோட அப்சார்ப்ஷன் பேண்டில். ஸோ பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட் அப்சர்வ் பண்ணுறது எப்போல்லாம் சைன் ஆஃப் த சர்க்குலர் டைகாரிசம் வந்து பாசிட்டிவாக இருக்கோ அப்போ கார்பனைல் குரூப் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு கைரல் என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ தான் கைரல் டைகாரிசம் வந்து பாசிட்டிவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ which overlap is permitted in the formation of homonuclear diatomic molecule. ஸோ இது வந்து 1s. ஸோ என்னென்னா நம்மளோட மாலிகுலர் ஆர்பிட்டால் இது வந்து நம்மளோட மெட்டீரியலில் யூனிட் 1 பேஜ் நம்பர் 38 இருக்குது. ஸோ ஒரு ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல்ஸும் எப்படி ஓவர்லாப் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து 1s ஆர்பிட்டால் வந்து கேன் ஓவர்லாப் 1s ஆர்பிட்டால், 2s கேன் ஓவர்லாப் 2s, 2p கேன் ஓவர்லாப் என்னது 2p. ஸோ இந்த ஓவர்லாப் ஆர்பிட்டல்ஸ்க்கு நடுவில் நடக்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ் வந்து வருது. அதில் 1s 2s அப்படிங்கிறது ஜென்ரலாகவே என்ன பண்ணுதுன்னா நாட் பெர்மிட்டட். ஏன்னா அதோட எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுறதில்லனா பெர்மிட் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து என்னது 1s அப்படிங்கிறது தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இது ஹவு மச் இஸ் த டோனர் நம்பர் ஆஃப் டெட்ராஹைட்ரோஃபியூரான். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் வந்து என்னென்னா 20. ஏன்னா அந்த டோனர் ஆட்டம் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா லூயிஸ் பெசிசிட்டி ஆஃப் த சால்வெண்ட்டை வச்சு தான் மெஷர் பண்ணுறாங்க.
ஸோ இது வந்து நம்மளோட மெட்டீரியலில் யூனிட் 7ல் பேஜ் நம்பர் 138 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன் Mn2 ப்ளஸ் the trend in complex stability with ligand donor atom order is என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 213ல் இருக்குது. ஸோ அதோட ஸ்டெபிலிட்டி பற்றி சொல்கிறது. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து என்னென்னா டெலீரியம் செலீனியம் சல்ஃபர் ஆக்சைடு அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம மெட்டல் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் டோனர் லிகான்ஸ் கூட அட்டாச் ஆகும். ஸோ அப்போ ஆக்சன் சல்ஃபர் செலீனியம் டெலீனியம் அப்படிங்கிறது எல்லாமே சேம் குரூப் இந்த பீரியாடிக் டேபிளில். அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் த ஆட்டம் வந்து டவுன் த குரூப் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா டெலீரியம் செலீனியம் சல்ஃபர் ஆக்சிஜன். ஸோ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இதில் யூனிட் பி அப்படிங்கிறது, ஸோ ஆன்சர் பி யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 10ல் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பற்றின டிஸ்கஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த வேரியன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ கன்வர்ஸ்லி வேரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ஹவு மெனி ரேடியல் நோட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் 4p 3p and 2p ஆர்பிட்டால்ஸு. ஸோ இந்த கொஷின் வந்து என்னென்னா ரேடியல் நோட்ஸ் வந்து n-l-1ங்கிறது. ஸோ இதில் 4pனா n வந்து 4, 3pனா n 3 அண்ட் 2pனா n வந்து 2. ஸோ இதை நம்ம nக்கு பதிலாக வந்து அதோட வேல்யூஸையும் l வந்து எல்லாத்துலேயுமே 1ங்கிறதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் p ஆர்பிட்டலுக்கு வந்து 1ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணும்போது 210 தான் கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா B. ஸோ நெக்ஸ்ட்டு பிளட் குளுக்கோஸ் estimated by Folin and Wu's method is given as. ஸோ இது யூனிட் 10ல் பேஜ் நம்பர் 170ல் இருக்குது. ஸோ 170ல் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட பிளட் கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம அது மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம மெட்டீரியலில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா AU divided by AS into 100 mg divided by 100 ml அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்னென்னா இந்த ஃபோலின் ஊ அப்படிங்கிறது வந்து ஒரு எஸ்டிமேட்டட் பிளட் குளுக்கோஸு எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கலோரிமெட்ரிக் ரியாக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் அந்த சாம்பிளில் எவ்வளோ இருக்குங்கிறத நமக்கு சொல்லுது. ஸோ ஏயுங்கிறது இதில் அன்னோன் சாம்பிள், ஏஎஸ் அப்படிங்கிறது அப்சார்ப்ஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சாம்பிள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் கெமிசாப்ஷன். ஸோ கெமிசாப்ஷன் இது வந்து ஒரு மோனோலேயர் ஃபார்ம் பண்ணுது இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷனில் பிட்வீன் அப்சர்வ்டு பி மாலிகுல் இந்த மோனோலேயர் அண்ட் கேஸ் ஃபேஸ் அப்படிங்கிறது. இது வந்து செகண்ட் லேயர் ஆஃப் அப்சர்வ்டு கேஸ். இதில் வந்து கெமிசாப்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகிறது என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா கெமிக்கல் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ பிட்வீன் அப்சார்பன்ட் சர்ஃபேஸ் அண்ட் அப்சார்பேட் சர்ஃபேஸில் இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா ட்ரூ தான். கெமிசாப்ஷன் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் நியூ கெமிக்கல் பாண்ட்ஸில் இன்வால்வ் ஆகுது. பட் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து இஸ் நாட் ட்ரூ. எதுக்குன்னா சிக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா கெமிசாப்ஷன் வந்து ஒரு மோனோலேயர் ப்ராசஸில் என்ன பண்ணுதுன்னா அப்சார்பென்ட் பண்ணுது, அது சர்ஃபேஸை வந்து கவர் பண்ணுது ஒரு சிங்கிள் லேயரில் அப்சார்பேட் வச்சு. ஸோ அது வந்து ஃபர்தராக கெமிக்கல் ரியாக்ஷனும் இல்லை அப்சார்ப்ஷனும் நடக்காது. ஸோ அந்த ஃபார்மேஷன் வந்து மல்டி லேயர் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து சொல்லுது. ஸோ அது வந்து என்னென்னா ஃபிசிசாப்ஷன். ஸோ இது வந்து வீக்கர் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், what kind of DSC curve is typically observed for a high molecular weight stereo regular linear polymer அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிங்கிள் நேரோ ஹை டெம்பரேச்சர் எண்டோதர்ம் தான் இருக்குது. என்னென்னா இந்த ஹை மாலிகுலர் வெயிட்டு ஸ்டீரியோ ரெகுலர் லீனியர் பாலிமர் இது எல்லாமே வந்து ஹைலி கிறிஸ்டலின் பாலிமர்ஸு. ஸோ இது மெல்ட்டிங் ஆஃப் கிறிஸ்டலின் பாலிமர்ஸ் அப்படிங்கிறது என்னது ஒரு எண்டோதெர்மிக் ப்ராசஸ்ஸு. அது எதை அப்பியர் பண்ணுதுன்னா டிஎஸ்சி கர்வை வந்து அப்பியர் பண்ணுது. ஸோ ஹை மாலிகுலர் வெயிட் அண்ட் ஸ்டீரியோ ரெகுலர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நேரோ மெல்ட்டிங் பாயிண்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஒன் அமினோ பேஸ் அப்படின்னு. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெட்டீரியலில் வந்து அவைலபிள் தான். ஸோ யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 130ல் வந்து நம்ம அமினோ பேசிஸ் அமினோ ஆசிட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோ சால்வெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பேஸ் சப்ஸ்டன்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது NH2 மைனஸ் அப்படிங்கிறது கொடுக்குது, அண்ட் இமிட் அயான் கொடுக்குது, அண்ட் நைட்ரேட் அயான் கொடுக்குது. ஸோ அமினோ பேஸ் அப்படிங்கிறது வந்து அமைட் அயான்ஸ் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH2 மைனஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட
amino base. So next periodic function of atomic number is, so இந்த content வந்து நம்மளோட யூனிட் 1ல நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 15ல் வந்து இருக்குது. ஸோ வந்து நான் கொஞ்சம் தான் இங்கே போட்டிருக்கேன், இதோட கண்டினியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இன்னும் கோத்ரூ பண்ணிங்கன்னா கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் அட்டாமிக் நம்பர் என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், த ரிலேட்டிவ் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி இன் Ne2 மாலிகுல். ஸோ Ne2 மாலிகுலை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னென்னா O2 F2 மாதிரி சிமிலர் தான். அண்ட் நியான் அப்படிங்கிறதோட அட்டாமிக் நம்பர் வந்து கிரேட்டர் தென் 7. அந்த கேஸில் பார்த்தோன்னா சிக்மா 2pz வரும். ஸோ அந்த ஆர்பிட்டால் வந்து π2pxையும் π2pyையும் விட என்னதுன்னா லோயர் தான். ஸோ இதில் வந்து இந்த கரெக்ட் ஆர்டர்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து என்னென்னா π2pz அண்ட் sigma 2px, sorry π2pz and sigma x, sigma. So next, which of the following is called the football ligand? ஸோ ஃபுட்பால் லிகான்னு சொல்லும் போது நமக்கு EDTA தான். ஸோ என்னென்னா நம்மளோட எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டேட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெக்ஸாடென்டென்ட் லிகாண்டு. அது வந்து மெட்டலை வந்து ரேப் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு கேஜ் லைக் ஸ்ட்ரக்சரில். ஸோ அதை தான் நம்ம சம்டைம்ஸ் ஃபுட்பால் இல்லைனா பேஸ்கெட் பால் லிகாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட், ஈல்ஸ் வித் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் attached to the negatively charged carbon are generally. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டம்ஸ் அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கும்போது எலக்ட்ரான் வித்ட்ராயிங். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து என்ன பண்ணுது, நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் கூட அட்டாச் ஆகி ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது. ஸோ அந்த குரூப் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா டீலோக்கலைஸ் பண்ணுது நெகட்டிவ் சார்ஜை ரெசனன்ஸுக்கு. அதனால ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ லெஸ் ஸ்டேபிள் அண்ட் மோர் ரியாக்டிவ். ஸோ தெர்மல் அனாலிசிஸ் பேஸ்லைன் ஷிஃப்ட் இஸ் டியூ டு. பேஸ்லைன் ஷிஃப்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த தெர்மல் அனாலிசிஸில் வந்து காமனாகவே ஷிஃப்ட் இருக்குது இந்த பேஸ்லைன் ஷிஃப்ட்டு. ஸோ அது வந்து எதை வச்சு வருது அப்படின்னா ஹீட்டை வச்சு தான் வருது. அண்ட் இது வந்து என்னென்னா கேஸ் ட்ரான்சிஷன். ஸோ இந்த கேஸ் ட்ரான்சிஷன் வந்து ஒரு ரிவர்சிபிள் சேஞ்ச் தான் அமார்ஃபஸ் மெட்டீரியலுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் என்னென்னா தெர்மல் லாக் இல்லைன்னா கேஸ் ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது தான். ஸோ த அப்சர்வ்டு ரேட் லா ஃபார் த ஃபாலோவிங் ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன். ஸோ ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன்னு பார்க்கும்போது நம்மளோட யூனிட் 7ல் பேஜ் நம்பர் 59ல் வந்து இந்த ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன் வந்து மாலிகுல் அசோசியேஷன் டிசோசியேஷன் ஆகும், அதுக்கப்புறம் இன்சர்ஷன் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம ரேட்லாம் பார்க்குறோம் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் வந்து என்ன ஆகும்னா எப்படி வந்து ரேட்லாம் எழுதுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து இந்த 2NO2 அப்படிங்கிறது 2NO2 அப்படின்றது காமன் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு ரேட் எழுதணுன்னா KNO2O2 அப்படிங்கிறதான் எழுதுவோம். ஏன்னா சிங்கிள் ஸ்டெப் வந்து எலமெண்ட்ரி ஸ்டெப்பு. ஸோ அதோட ரேட்லாம் வந்து டைரெக்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரியை பேலன்ஸ் பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா அதுக்கான ஆன்சர். ஸோ கெலாமல் இஸ் ப்ரிப்பேர்டு பை. இந்த கெலாமல் அப்படிங்கிறது வந்து ஒரு மெர்குரஸ் குளோரைடு தான். ஸோ வந்து ஹீட் பண்ணுறோம் மெர்க்குரி மிக்சரையும் மெர்க்குரி குளோரைடையும். ஸோ அப்போ கிடைக்கிறது தான் என்னென்னா Hg2Cl2 அப்படிங்கிறது. இது வந்து எப்போனா ஹீட்டிங் எ மிக்சர் ஆஃப் மெர்க்குரி அண்ட் மெர்க்குரி குளோரைடு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ஃபேஸ் காம்போனண்ட்டு. ஸோ கன்சிடர் த ஃபேஸ் டயக்ராம் ஃபார் த ஒன் காம்போனன்ட் சிஸ்டம் shown in the figure. நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் B is. ஸோ ஒன் காம்போனன்ட் சிஸ்டம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம் யூனிட் 4 பேஜ் நம்பர் 64ல். பேஜ் நம்பர் 64ல் வந்து நம்ம ஒன் காம்போனன்ட் சிஸ்டமோட டீட்டெயில்டு மெட்டீரியல் வந்து இருக்குது நமக்கு. ஸோ இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதில் காமிச்சிருக்கிறது வந்து நம்ம அதோட ஒரு பார்ட்டு தான் காமிச்சிருக்கோம். ஸோ இதில் நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது F. ஸோ யூஸ்வலாக நம்ம காம்போனன்ட் ஜிப்ஸ் ஃபேஸ் ரூலுக்கு வந்து F = C - P + 2 அப்படிங்கிறது. ஸோ நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், நம்பர் ஆஃப் காம்போனன்ட், ஃபேஸ் அப்படின்றது. ஸோ இதில் வந்து நமக்கு ஒன் காம்போனன்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது F = 1 - 3 + 2 = 0. அப்போ F என்னென்னா 0 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் லெஸ் பேசிக் BO. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பீரியாடிக் டேபிள் வந்து அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது டவுன் த குரூப்பில். அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பெர்லியம், கால்சியம், பேரியம், ஸ்ட்ரான்சியம் எல்லாமே வந்து குரூப் 2. ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே இன்க்ரீஸிங் பெசிசிட்டி ஆர்டர். இப்போ BUO CA அப்படின்னா அப்போ BUO தான் என்னதுன்னா ரொம்ப கம்மியானது. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் எலமெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ
ஸோ இதில் வந்து எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸில் பொறுத்த வரைக்கும் மாலிகுலார் ஆர்பிட்டால் தியரி ஹக்கிள்ஸ் ரூல் வச்சு தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து 4 பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பியூட்டாடைனுக்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய இந்த இதை வந்து கிராஸ் செக் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி E1 E2 E3 அண்ட் E4 வந்து போடுற மாதிரி இருக்கும் ஒரு எனர்ஜி லெவலுக்குமே. ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் 5 பை பாண்ட் எனர்ஜி வந்து 4.48 அப்படிங்கிறது அண்ட் டீலோக்லேஷன் எனர்ஜி வந்து 0.08. ஸோ இதுவும் வந்து நமக்கு மோரார்லெஸ் கரெக்டு. ஸோ இது வந்து ராங்கு. ஸோ இது கரெக்டு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ANC அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு த எமிஷன் அண்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஃப்ளூரஸிங் மாலிகுல் trends to be a mirror image. The most probable reason for this behavior is ஸோ இந்த மெட்டீரியல் நம்ம மெட்டீரியலில் வந்து இந்த டாபிக் யூனிட் 9ல் பேஜ் நம்பர் 12 வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு மிரர் இமேஜ் ரூல் தான் நம்ம பார்க்குறோம். த ஸ்பேசிங் ஆஃப் வைப்ரேஷனலி எக்ஸைட்டட் ஸ்டேட் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ மிரர் இமேஜ் ரூல் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளூரசன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஃப்ளூரசன் எமிஷன் இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மிரர் இமேஜாக இருக்கும். எதுக்குன்னா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமுக்கு. ஸோ இந்த சிமிலாரிட்டி தான் எனர்ஜி லெவல் ஸ்பேஸிங்கை வந்து அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரமுக்கு சிமிலர் ஷேப் இருக்கிறதுக்கு வழிவகுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். ஸோ பாலிமரைசேஷன் ரியாக்ஷன்னு சொல்லும் போதே நமக்கு வந்து ஒரு H2 மாலிகுல் வெளியில் போயிட்டு பாண்ட் லிங்கேஜ் ஆகிறது தான் ஞாபகம் வரும். ஸோ அப்போ காண்டன்சேஷன் பாலிமரைசேஷன் ஆன்சர். ஸோ அதுதான் இங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் எலிமினேட் ஆகி பை ப்ராடக்டாக வெளியில் போகிறது. ஸோ இப்போ இதில் மேட்ச் த ஐட்டம் கிவன் இன் லிஸ்ட் 1 வித் த அப்ராப்ரியேட் டிஸ்கிரிப்ஷன் இன் லிஸ்ட் 2. ஸோ இதில் நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் NMR சிக்னல்ஸ் இருக்குது, என்ன ஏரியாவில் இருக்குது, அண்ட் கெமிக்கல் ஷிஃப்ட் என்ன, கப்ளிங் கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து நம்மளோட மெட்டீரியலில் யூனிட் 7ல் பேஜ் நம்பர் 260 இருக்குது. ஸோ நம்ம அதில் என்ன பண்ணியிருக்கோன்னா NMR தனியாகவே நிறைய மெட்டீரியல் இருக்குது NMR ரிலேட்டடாக இருக்கிறதுல. ஸோ அது நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பார்க்கும்போது NMR சிக்னல்ஸ் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குதுன்னு சொல்லும். அண்ட் ஏரியா அண்டர் சிக்னல்ஸ் வந்து ஹைட்ரஜன் ஆட்டமோட கவுண்ட்டு, கெமிக்கல் ஷிஃப்ட்டுங்கிறது பொசிஷன் ஆஃப் த சிக்னல்ஸ், அண்ட் கப்ளிங் கான்ஸ்டன்ட்டுங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா டி அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கோல்டு நம்பர். ஸோ கோல்டு நம்பர் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ மெட்டீரியலில் யூனிட் 4ல் பேஜ் நம்பர் 105ல் இருக்குது. ஸோ கோல்டு நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அதில் வந்து ப்ரொடக்டிவாக இருக்குது. பவர் ஆஃப் என்னென்னா லயோஃபிலிக் கொலாய்ட்ஸு. ஸோ அதை வந்து நம்ம மினிமம் அமௌண்ட்டில் சொல்கிறோம் ப்ரொடக்டிவ் கொலாய்ட்ஸுன்னு. ஸோ அது கோயாகுலேஷன்லேருந்தும் ப்ரிவென்ட் பண்ணும். எப்படின்னா ஸ்டாண்டர்ட் கோல்டு சால் when 1 ml of 10% sodium chloride indicates a greater productive power of the gold. So option C the answer. So me scattering occurs when size of the particle in the sample are. ஸோ இது வந்து நம்ம மெட்டீரியலில் யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 168ல் இருக்குது. ஸோ இது என்னென்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் அப்படிங்கிறதுனால ஸோ இது வந்து நமக்கு லார்ஜர் தென் த வேவ்லென்த் ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் தான். ஸோ ஒரு பார்ட்டிக்கிளோட டயாமீட்டர் எப்படி இருக்குது, வேவ்லென்த் எப்படி இருக்குது, அதோட அப்ராக்சிமேட்டட் எவ்வளோ ஸ்கேட்ரிங் ஆகிருக்கு, அண்ட் டஸ்ட்டு போல் அண்ட் ஸ்மோக் அண்ட் வாட்டர் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்போயர் ஸ்பெக்ட்ரம். ஸோ த மாஸ்போயர் ஸ்பெக்ட்ரம் of tin compound shows the chemical isomer shift of 0. This suggests the electronic configuration of. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த மாஸ்போயர் ஸ்பெக்ட்ரம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் டென்சிட்டி அந்த நியூக்ளியஸ்க்கு. ஸோ அப்போ வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நியூட்ரல் ஆட்டம்னு சொல்லும் போது கிரிப்டானுக்கு வந்து கிரிப்டான் 4D10 5s2 அண்ட் 5p2ன்னு இருக்கும். ஸோ இதில் 5p அப்படிங்கிற எலக்ட்ரான்ஸை நம்ம மினிமமாக ரிமூவ் பண்ணோம் ஐசோமர் ஷிஃப்ட்லனா. அண்ட் எப்போனா 5s எலக்ட்ரானையும் நம்ம ரிமூவ் பண்ணும்போது எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5s0 5p0ங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு த சைக்காலஜிக்கல் ரோல் ஆஃப் கேட்டலிஸ் இஸ். ஸோ இந்த ஆன்சர் வந்து டி தான், அயன் டிரான்ஸ்போர்ட்டர். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டலிஸ் என்சைம் வந்து டெட்ராமராக இருக்கணும். ஸோ அந்த டெட்ராமர் அப்படிங்கிறது 4 பாலிபெப்டைட் செயின்ஸில் ஒன்றுலேயும் 500 அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஹெமி கண்டெய்னிங் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்ன மீனிங்னா அந்த எஃப்இ வந்து எப்படி இருக்குன்னா ஆக்டிவ் சைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து என்னென்னா
டீகம்போஸ் ஆகி வாட்டராக மாறும் அண்ட் ஆக்சிஜனாக மாறும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங் காலம் ஏ வித் காலம் பி. ஸோ இது வந்து குவாட்ஸ், சார், சிலிக்கா ஜெல், கிளாஸ், டங்ஸ்டன் ஃபிலமெண்ட், ஹைட்ரஜன், டியூட்ரியம் டிஸ்சார்ஜ் லேம்ப்பு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு குவாட்ஸ் ஆர் சிலிக்கா அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோன்னா யூவி ரேடியேஷன் அண்டர் யூவி ரீஜனில், அண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் விசிபிள் லைட்டில், விசிபிள் ரீஜன். டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுங்கிறது சோர்ஸ் ஆஃப் விசிபிள் அண்ட் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், அது ரெட் ரேடியேஷனை மேட்ச் பண்ணுது. ஸோ இங்கே வந்து ஹைட்ரஜன் டியூட்ரியேட்டம் டிஸ்சார்ஜ் லேம்புங்கிறது என்னது யூவி விசிபிள் ரீஜன் தான். ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன இதில் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு, த அனலைட் ஆஃப் கேஸ் குரோமோட்டோகிராம் இஸ் கலெக்டட் பை. ஸோ இது வந்து நம்ம குரோமோட்டோகிராஃபி டெக்னிக்ஸ் பற்றி நம்மளோட மெட்டீரியல் யூனிட் 8 பேஜ் நம்பர் 79 வந்து கொடுத்துருக்கோம். நிறைய குரோமோட்டோகிராஃபி டெக்னிக்ஸ் பற்றி இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னென்னா கேஸ் குரோமோட்டோகிராஃபி தான் இந்த அனலைட்டை வந்து செப்பரேட் பண்ணும் ஒரு காம்போனண்ட்டாக. அது என்ன பண்ணுன்னா காலம் வைஸ் அது வந்து ட்ராவலும் பண்ணும். ஸோ இது வந்து அனலைட்டை செப்பரேட் பண்ணுது அண்ட் கோல்ட் ட்ராப்பிங் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது கோல்ட் ட்ராப்பிங் ப்ராசஸ் தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ வாட் இஸ் த நல் ஹைப்போதசிஸ், அதாவது அண்ட் வாட் இஸ் த நல் ஹைப்போதசிஸ் H0 இஸ் ஆன எஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து எஃப் டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம யூனிட்டில் நம்ம மெட்டீரியலில் யூனிட் 8 பேஜ் நம்பர் 36 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது கரெக்டான இந்த பாருங்கள் இதுதான். ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. ஸோ 2 பாப்புலேஷன் வேரியன்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது. ஸோ எஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டு. அதை வந்து என்ன பண்ணுறோன்னா கம்பேர் பண்ணுறோம் வேரியன்ஸ் ஆஃப் 2 பாப்புலேஷனுக்கு. ஸோ இந்த நல் ஹைப்போதசிஸ் H0 அப்படிங்கிறது 2 பாப்புலேஷன் வேரியன்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லுது. சிக்மா 1² ஈக்குவல் டு சிக்மா 2² அப்படி. ஸோ தேங்க்யூ. இந்த மெட்டீரியல்லேருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கொஷின்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம மெட்டீரியலை வந்து நல்லா கோத்ரூ பண்ணி ரொம்ப பொறுமையாக எல்லாமே லைன் பை லைன் வந்து படிச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஐ ஹோப் நீங்களாம் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ.